ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுட சுட இட்லி வித் ஆனியன் சட்னி ரெடி பண்ண போகிறேன். ஆனியன் சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்க்கலாங்களா? சின்ன வெங்காயம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் தேங்காய் பல், 3 வரமிளகா, பூண்டு ஒரு பெரிய பல்லளவு, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, கொஞ்சம் புளி, ஆயில். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? தேவையான ஆயில் போட்டு இப்போ ஒரு இன்க்ரீடியன்ஸாக நம்ம போட்டுக்கலாங்களா? ஃபஸ்ட்டு மிளகாய் போட்டுக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அந்த பசங்க கருவேப்பிலைனாவே விடுப்பாங்க, அவங்களுக்காகவே நான் எல்லா டிஷ்லையும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அரைக்கிறதா இருக்கும். அப்படியே எடுத்து வச்சுருவாங்க ஆனியன் கருவேப்பிலெலாம். அதனால இந்த சட்னி மூலியமாவது அந்த ஆனியன்லாம் அவங்க சாப்பிட்டோன்னு சொல்லி அரைச்சி சட்னியாக கொடுப்பேன். இப்போ ஆனியன் போட்டுக்கணும். ஆனியன்லாம் போட்டால் கொஞ்சம் வெடிக்கும், கொஞ்சம் தூரமாக நின்று தான் போடணும். கூடவே பூண்டு போட்டுடலாம். ஏன்னா பூண்டு தனியாக போட்டால் பயங்கரமாக வெடிக்கோங்க, மேலெல்லாம் படும். அதனால் ஆனியன் கூடவே பூண்டையும் போட்டுடுறேன். கூடவே புளியும் போட்டுடலாம். இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கைப்பிடி அளவு உப்பு போடுறேன். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இதையும் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காயும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம் ஆயிலில். இப்போ தேங்காய் ஃப்ரை பண்ணி போட்டாச்சுங்க. இப்போ தேவையான பெருங்காயம் போட்டுடலாம். நான் எது வச்சாலும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுருவேன். நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் சூடு ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு காட்டுறேன். இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்களா? கொஞ்சமாக ஆயில் விட்டு கொஞ்சம் கடுகு உளுந்து போட்டுறேன். கடுகு கொஞ்சமே,
கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணி. இப்போ இட்லி வெந்துச்சுங்களான்னு பார்க்கலாங்களா? நல்லா வெந்துச்சுங்க. எடுத்து ஆற விட்டுடலாம். வீட்டிலே போட்ட மாவு இது. இப்போ பாருங்கள், கற்றாலேருந்து இட்லி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். புட்டு காட்டவா? செம்ம சாஃப்டாக இருக்குங்க இட்லி. வீட்டில் போட்ட மாவு இது. இதுக்கு தொட்டுக்க நம்ம ரெடி பண்ண டேஸ்டியான ஹெல்த்தியான ஆனியன் சட்னிங்க. இந்த இட்லிக்கும் ஆனியன் சட்னிக்கும் செம்ம காம்பினேஷனுங்க. நீங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.